சிஎம் எளிதா டிரான்ஸ்பர் ஆயிட்டு இல்ல, அதனால உங்களுக்கு தெரியல, கோவம் வருது வேற. சரி, என்னதான் தகுதி சொல்லுங்கள சிஎம் சார். சிஎம் சார், நீங்க உங்களை மக்கள் தேர்வு செஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. ஒரே ஒரு காரணம் சொல்லு. ஒரே ஒரு காரணம். நீ ஒரே ஒரு காரணம். நீ வேணும் உங்க ஆளுகளை சொல்லு. ஒரே ஒரு காரணம் சொல்லு. சினிமாவில் நடிச்ச விட்டது 69 படத்துல ஒரு படம் நல்ல படம். இந்த சனா ஒரு படம் கூட நல்ல படம் தராதவன் நல்லாட்சி தருவன் நம்புது. ரஜினிகாந்த் அவர்களுக்காவது என்ன ஒரு 50 படமாவது இருக்கு. அண்ணன் கமலஹாசனுக்கு 100 படமாவது நல்ல படம். எம்ஜிஆருக்குன்னா 200-300 பாட்டு இருக்கு. ஒழுக்கம் நிறைந்த தாயை போற்றுவது, மனைவி பெண்களை மதிப்பது, பாடல் இருக்கு. மது குடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார். நீ தம்மடிக்கிற அழகை பார்த்து தனலட்சுமி இரும்பிச்சுன்னுட்டு ஏதோ ஒரு கர்மம். இதுல கோவச்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு சிஎம் சார்? நீங்க கோவச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை, ஒத்துக்கிறங்க மனச்சான்றோட. நீங்க தான் பெரிய நேர்மையான சிகரம் ஆயிடுச்ச. ஏதா இருந்தாலும் பழைய எங்க ஊர்ல எங்க அத்தை பொண்ணு எல்லாம் வாக்கப்பட்டு வரும். எங்க அண்ணங்க கட்டிட்டு வரும். கட்டிட்டு வந்தா என்ன தச்சது, எங்க கொண்டார பெத்தவனும் போயிட்டா, வளர்த்தவனும் போயிட்டா, இந்த உங்க அண்ணன் பிடிச்சி கொடுத்து ஒரு தோடு உண்டா, தொங்கட்டா உண்டா, கொலுசு உண்டா, மாத்தி கட்டிக்கு ஒரு புடவை தான் உண்டா, நல்ல நாள் பெரிய தீபாவளி திருநாள் உண்டா, ஒன்றும் கிடையாது. அந்த புலம்பலுக்கு இந்த புலம்பல் என்ன இருக்குது? ஒரு கேள்விதான். நீங்க கரூருக்கு வரலைன்னா கூட்டல்ல, கூட்டல் என்ன நெரிசல், நெரிசல் என்ன சாவில்ல. இதானே மூல காரணம் யாரு? நீங்க. அந்த குற்ற உணர்வோடு நானும் ஒரு காரணமா இருந்துட்டேன், வருந்துறேன்னு இதுவரை நீங்க ஒரு வார்த்தை பதிவு செய்யல சிஎம் சார். நீங்க பதிவு செய்யல. ஆனால் நீங்க மக்கள்கிட்ட ஒரு வார்த்தை போட்டு எம்எல்ஏ போட்டாரிய ஸ்டாலின் ஐயா அரசு போட்டுருச்சு. நான் ஈரோட்ல இடைக்க தேர்தல்ல 5 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு வழக்க போட்டு போக ஒரு நாள் சரியா 10 மணிக்கு நிக்கணும். அப்ப முத நாளே போய் தங்கணும். இப்ப அடுத்த நாள் பாதிக்கு மேல நேரம் ஆயிடுது. அப்ப 2 நாள் என் நேரத்தை எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிரிழந்து 2 நாளா வீணடிச்சிட்டாப்ல. 5 நிமிஷம் கூட பேசிட்டுன்னு வழக்க போட்டு. ஆனா 41 பேர் மரணத்திற்கு ஒரு முதல் தகவலுக்கு ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாத கோலை அரசு திமுக அரசு. நீ தற்காத்து விட்டவன் இந்த பிஜேபி, இந்த ஏடிஎம்கே, இந்த 2 பேரும் சேர்ந்து உண்மை கண்டறியும் குழு. ஏன் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு உண்மை கண்டறிய வரல? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சேர்த்து உண்மை கண்டறிய வரல? ஏன் கண்டறிய வரல? ஏன் உடனே வந்து உண்மை கண்டறியும் குழு? திமுகவை எதிர்த்தவன இவர் ஐயா அதிமுக எடப்பாடி ஐயா குறுக்க விழுந்து சட்டசபையில பேசி அவ்வளவு பெரிய சபையில ஆதரிச்சு பேசணும்னு இவர் பயந்துட்டாங்க. இன்னைக்கு அழகா சொல்ற எம்எல்ஏ பழிய போட்டாங்க. பழி இப்ப உங்ககிட்ட இருக்கு. உளவுத்துறை இருக்கு, காவல்துறை இருக்கு, எல்லாம் சிபிசிஐடி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஒரு அதிகாரி ஒரு சிறப்பு குழுவை போட்டு கண்டடிச்சு என்ன உலகம் புறாவ கரூர் 2 தெரு விசாரிச்சு என்ன நடந்ததுன்னு நீங்க தான் வெள்ளரிக்கை எல்லாத்துக்கும் கொடுப்பீங்க. ஒரு உண்மை அறிக்கையை விடுங்க பிளீஸ். நீங்க மனச்சான்றோட பேசுவீங்க, நீங்க நேர்மையாளர் தான், நிறுவீங்க. இதுதான் நடந்தது, இந்த அரசு இந்த மாதிரி என் மேல பழியை போட்டது, நிறுவீங்க. சேம் சார் நிறுவீங்க. இப்போ தெருவுக்கு தெரு கஞ்சா, வீதி வீதி கஞ்சா, அப்படி போத பொருள் எல்லாம் கொண்டாந்து விட்டு இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ பழிய போடுறாங்க. ஏய், தெரு தெரு கஞ்சா விற்கணும் தெரிஞ்சுதானே நான் வந்து போதை வெடிக்கணும்னு சொல்லிட்டு வந்தியே. நான் ரொம்ப நாள்லாம் கேட்கலையே. முதல்வன் படம் மாதிரி காலையில் 5 மணி சாயந்தரம் 5 மணி போதை எங்கேயாவது வித்தான்னு சொல்லு கூட எனக்கு. இவங்க எப்படிப்பட்ட ஆளுக பாரு. கஞ்சா இங்க விக்குது, கொக்கைன் இங்க விக்குது, மெத்தப்பட்டமன் இங்க விக்குது, ஆவின் இங்க விக்குது. யாருக்கு தெரியுது? வாங்கி பயன்படுத்துறவனுக்கு. இந்த இடத்துல கஞ்சா கிடைக்குது, இந்த இடத்துல கொக்கைன் கிடைக்குது, இந்த இடத்துல அபின் கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குதுன்னு தெரியுது. யாருக்கு? வாங்கி குடிக்கிறவனுக்கு, பயன்படுத்துறவனுக்கு. ஆனா போலீஸுக்கு தெரியும். எப்படிப்பட்ட போலீஸ்? என் தம்பி லாரி உரிமையாளர்கள் அந்த மண்ணில் இருக்கிறாங்கல்ல, மண் சவுடு மண்ணாலு முறையில் ஆற்ற விடுவான். என் தம்பிட்டு வந்து சின்னவன்ட்ட போய், நே அண்ணனுக்கு சொல்லுங்கண்ணே, நல்ல ஒரு லாரிக்கு 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்கண்ணே, இப்ப 2000 கிட்ட அடம் பிடிக்கிறாங்கண்ணே, நாங்கெல்லாம் எங்கேனே போறது? அண்ணன்கிட்ட சொல்லுங்கண்ணே. டே இருடா, ஒரு 6 மாசம் நானே கருத்து நான் வந்து மௌன விரதம்டான்னு இருக்கேன். நீங்க களத்துக்கு வரும்போது என்னை சமாளிங்க பார்ப்போம், எப்படி சமாளிக்கிறீங்கன்னு பாக்குறேன். நீ காட்டு பள்ளியில நீ கட்டு பார்ப்போம், நீ தண்ணீரை வித்துறா பார்ப்போம், நீ ஜலிச்சானாலும் கிழிச்சானாலும் கொண்டாந்து வித்துரு பார்ப்போம்.
சொந்த குடிகளுக்கு தண்ணீரை ஊத்தி முடியல. ஒருத்தன் வந்து ஒரு முதலாளிகிட்ட கொடுத்து அவன் தண்ணீரை விற்கிறான். அவன் தண்ணீரை கொடுப்பானா எனக்கு? உனக்கு அதை விட என்ன வேலை? அதை விட என்ன வேலை? என்ன வேலை? அவன்கிட்ட கொடுத்தா அவன் சொல்றதா, அவன் கொடுக்கறதான் தண்ணி, அவன் விதிக்கிறதா. ஒரு நாடு அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரம், உயிரை காக்கும் மருத்துவம் வியாபாரம், உலக உயிர்களின் உயிர் தண்ணீர், உயிர் தேவையா இருக்கிற தண்ணீர் வியாபாரம், எல்லா வியாபாரம். போக்குவரத்து வியாபாரம், மின்சார உற்பத்தி. பாருங்க, மின் உற்பத்திக்கு என்ன ஒண்ணு ஒரு தற்சார்புக்கு ஏதாவது வருதா வச்சுக்கிறாங்க பாருங்க. பிரைவேட் ஏதாவது நீங்க என்ன பண்றீங்க? சோலார் மின் பூங்கா எவ்வளவு இடம்? எல்லாம் தொழில்துறைக்கு வாங்க, முதலீட்டாளர்கள் இன்வெஸ்ட் பண்ண வாங்க. நாங்க வந்து ஒற்றைச்சாளர முறையில் சிங்கிள் விண்டோல திறங்க. எங்க நடுவாய்? எங்க தொழிற்சாலை வைப்பாய்? எங்கே வைப்பாய்? அது என் நிலத்துல தொட்டரா பாக்குற நீங்க. நல்ல தற்போது தொட்டரா பாப்பேன். எனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் இந்த தேர்தல் வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டவங்க. நாங்க எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. போட்டா போடு, போலைன்னா போடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு தான் சொல்லுவேன். போட்டா போடு, போலைன்னா போடு. எனக்கு ஒன்னும் இழப்பு கிடையாது. எங்க ஒண்ணு நடுவ சிப்காட் தொழிற்சாலை, ஒரு தொழிற்சாலையை நீ நட முடியாது, வைக்க முடியாது. இருக்கிறதே நான் மூடிட்டு தான் போவேன். பெருந்துறையில 26 கிலோமீட்டர் தண்ணீர் எடுத்து குடிக்காத, தண்ணீர்ல யுரேனியம் கலந்துருச்சு, அதை குடித்தா தாய்ப்பால் நஞ்சாயிரும். இதுதான் பீகார்ல நடக்குது. அவன் தேர்தலுக்கு முன்பு சொல்லல, தேர்தலுக்கு பிறகு 10 மாவட்டத்தில் தண்ணீரில் யுரேனியம் கலந்திருக்கு, எடுத்து குடிக்காத, தாய்ப்பால் நஞ்சு கலந்து பிறக்கிற குழந்தை குறையோடு பிறக்குதுன்னு சொல்றான். அவன் நல்ல தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இது எவ்வளவு பெரிய ஐக்கியத்தனா? இவன் எதுக்காக 12 நாள்ல பதவி விலகினான்? ரெட்டலையில வென்றவன், வெக்கம் இல்லாம எதற்காக? எதற்கு? அல்ல ஒருத்தர் சொராப்லா, ஐயா எசக்கி சுப்பையாங்கிற காந்தி நேரடி வாரிசு, அவர் சொராப்லா, அது வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாதான் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்னா எதிர்கட்சியே இருக்கக்கூடாது இல்லையா? ஆளுங்கட்சியில இருந்தாதான் அவர் தொகுதி நிதி தருவார், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். இது என்ன? இது ஜனநாயகமா அல்லது சர்வாதிகாரமா? கொடுங்கோன்மை. இது எப்படி? எப்படி? அறநிலைத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்கார்ல, ஒரு தம்பி, அவர் பேசுறாரு திருச்சியில, ஒரு வரலாற்று பெரும் முழக்கத்தை இருக்கிறார். எதிர்கட்சியே இல்லாத சட்டசபை அமைப்பா. உன்னை தாண்டா தேடிட்டு இருக்கேன், உன்னை தாண்டா தேடி இருக்கேன். எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதியடா. இதுல நம்மால இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். அடப்பாவி, இதுவே அதிகம்டா. டே இவரு நம்மால ஏறி இன்னும் கொஞ்சம் என்னைய சப்போர்ட் பண்ணிருக்கலாம். கொடுமடா டே. பொலிட்டிக்கல் டிசாஸ்டர் நடந்துருச்சு, அரசியல் பேரிடர். அத மக்களை அனுபவிச்சுக்கிற வேண்டியதுதான். நம்ம வந்து நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டேன், பிசிக்கல் ஃபிட்னஸ் மென்டல் ஃபிட்னஸ் ரெண்டையும் பண்ணிட்டு இரு. களை நமக்கு காத்திருக்கு. எனக்கு கற்பிச்சவன் சொன்னான், எனக்கு என் தலைவன் எங்களுக்கு கற்பிச்சா. என்ன கற்பிச்சா? நாம் களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம், பணத்தை இழந்து விடக்கூடாது.